எனக்கு பயங்கரவாத பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்குது. நான் போராளியா இருந்த வேண்டும். நான் போராளியா இருந்ததுன்னு சொல்லி என்ன 2-3 தடவையா விசாரணைக்கு அழைச்சிட்டணும். இப்போ என்ன கொழும்பு விசாரணைக்கு வர சொல்லி கடிதம் கொண்டு தந்திருக்கணும். ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. எனது கணவர் போராளியா இருந்து கடைசி யுத்தத்துல அவர் தீரச்சு அடைஞ்சிட்டார். அதுதான் நான் செய்தேன். நான் அவரை கல்யாணம் செய்த மட்டும்தான் ஒரு பாவமே தவிர நானும் எனக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நானும் இந்த 2 பிள்ளைகளும் நிறைய கஷ்டத்துல இருக்கிறேன். எங்களோட உயிருக்கு கூட எந்த உத்தரவாதமுமே இல்லை. எங்களுக்கு எதுவுமே எப்பவும் நடக்கலாம். ஏனென்றா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனையில நான் இருக்கிறேன். இப்ப நான் தனியே இருக்கிறேன். ஏதோ என்ன 2-3 தினமா என்ன விசாரணை கண்டு கூப்பிட்டுட்டு விசாரணை செய்துட்டு வீட்டு எல்லாம் வந்துட்டு இப்படி நிறைய பிரச்சனையில நான் இருக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனைக்கு உண்மையில எனக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும். எனக்கு நடக்கிற மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது. நாளைக்கு இப்படி தொடர்ந்து நடக்குமா இருந்த நானும் என்ற பிள்ளைகளும் சாகிறத தவிர வேற எந்த வழியுமே எனக்கு நீ இல்லை. கணவன் பேர் இயக்க பேர் கலையழகன் லூஜின் சொல்றது. அவர் வடபோர்மன கட்டள தளபதியா இருந்தவர். இருந்து கடைசி யுத்தத்துலதான் வீரஜ அடைஞ்சிட்டார். என்ன நான் போராளியா இருந்த நான் என்று சொல்லியும் எனக்கு புலம்பெயர்ந்த நாட்டோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் அதை விட அவர்கிட்ட இருந்த அந்த பிஸ்டல்கள் கூட தற்சமயம் என்னட்ட இருக்கிறதாகத்தான் என்னட்ட கேட்கணும். அப்படி என்று சொன்னா அது என்னட்டு எனக்கே சொல்ல தெரியல. இன்னமும் அந்த பிஸ்டல்களை நாங்க வச்சிருக்கிறோம்னு சொன்னா அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல.